கப்பல்ஸ். நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? தம்ப்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். Who know better than me தான் கேட்க போறோம். இந்த சைடு என்னோட ஹஸ்பண்ட், இந்த சைடு என்னோட அண்ணன். ஸோ ரெண்டு பேர்லேயும் என்னை யார் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, யார் என்னை நல்லா தெரியாம வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கடைசியில் ஒரு பனிஷ்மெண்ட். என்ன கொஸ்டின் எல்லாம் இப்போ உள்ள மாதிரி கேட்கணும். போயிடுவா பிறந்த கொஸ்டின் எல்லாம் நான் அப்படிதான் கேட்பேன். நான் எப்படி கேட்கணும் அதுக்கு மாதிரி சொல்லணும், அவ்வளோதான். சரியா? ஸோ அதான் நீங்கள் பார்க்க போறீங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வந்து லவ் பேர்ட்ஸ் சேனலில் வந்து ஹூ நோ பெட்டர் தென் மீ அப்படின்னு சொல்லி இவனும் நான் என்னையே அண்ணி வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வரும் கூடிய சீக்கிரத்தில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணிருங்க, ரெண்டாவது பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ நான் ஒரு கேள்வியாக கேட்பேன், அதில் அவங்க வந்து ஃபோனில் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் என்ன? டைப் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லை. ஆமாம், பழம். பழம். எனக்கு பிடிச்ச பழம் என்ன? டைப் பண்ணுங்க. தமிழ் டிபோர்ட் எப்படி டைப் பண்றது? தெரிஞ்சதா பண்ண மாட்டாடி லூசு. பிடிச்ச பழமா? பழம். எல்லா பழமும் சாப்பிடும்போது பிடிச்ச பழம் அதுல ஒரு ஃபேவரட் பழம் இருக்கு. சின்ன வயசுல அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தனா எப்படி நான் எல்லாத்துக்கும் க்ளூ கொடுப்பேன். எல்லாருக்கும் க்ளூனா நீ கொடுக்காத, நீ நார்மலா உனக்கு ஆன்சர் உனக்கு தெரியாம இருக்கு பாரு. அப்ப தெரியாம இல்ல, க்ளூ கொடுங்க. நீ உடனே சின்ன பிள்ளைக்கு போற பாத்தியா, அது எனக்கு தெரியாது இல்ல. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. உன்னோட ஆன்சர் எனக்கு வந்துருச்சு. நான் கரெக்டா சொல்லி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பழம் பிடிக்கும். அது வந்து இப்பதான் பிடிக்கும் ரீசனா. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பழம் பிடிக்கும், அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு 3-4 பழம் பிடிக்கும். அதுல எந்த பழம் சரி ஓகே, எந்த பழம் சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஓகேவா மச்சான்? அனுப்பியாச்சு. யார் சொன்னது கரெக்ட்? யார் சொன்னது கரெக்ட்னா ரெண்டு பேரும் சொல்ல. நீ என்ன வச்சிருக்கீங்க காட்டுங்க. அருளுக்கு பிடிச்சது வந்து மாம்பழம் தான் ரொம்ப பிடிக்கும், ரெண்டாவது பலாப்பழம் பிடிக்கும். மாம்பழம் தான் அனுப்பியிருக்கேன். நீ மாம்பழம். ஆனா லேட்டா அனுப்புன. நீ சின்ன வயசுல அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி சொல்லியாச்சு. ஓகே, இது வந்து மேட்ச்டா ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இப்போ இது வந்து கிரிட்டிக்கலான கொஸ்டின். இது லெச்சிக்கே தெரியாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து. சின்ன பிள்ளைல கொஸ்டின் தான் கேட்பேன். எனக்கு பிடிச்ச அவுட்ஃபிட் என்ன? எனக்கு பிடிச்ச, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்னது? எனக்கு பிடிச்ச அவுட்ஃபிட் என்ன? யோசி. என்ன எழுது டக்குனு. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கோட் என்ன? என்ன கோட்? நிறைய இருக்கு. நைட்டி இருக்கு, நைட் ட்ரெஸ் இருக்கு, தாவணி, சாரி. சும்மா டைப் பண்ணு. நீ தானே பார்க்க போறாத, உனக்கு தெரிஞ்சதை டைப் பண்ணு. இங்கிலீஷ்ல டைப் பண்ண முடிஞ்சது. நான் காதுல சொல்றேன். முடியாது. நீ இதுல தான் பண்ணணும். டைப் பண்ண முடியலனா இல்ல லட்சி. கையை வச்சு டைப் பண்றதுல என்ன இருக்கு உனக்கு லக்ஷ்மணன்? இல்ல நீ என்ன ஏதாவது எழுதுடா. நீ பேசாம இருந்தால நான் முடிச்சு விட்டேன். நான் கரெக்ட்டா காட்டு. என்னடா இது? யாரு ட்ரெஸ்? காட்டு. நீ என்ன போட்டுருங்க? ஓ சரி. இப்ப சுந்தர் நீ என்ன போட்டுருக்க சொல்லு. நான் வந்து ஜோதிகா ட்ரெஸ் போட்டுருக்கேன். அப்படின்னா ஜோதிகா ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்? ஜோதிகா என்ன ட்ரெஸ் சொல்லு. நம்ம அந்த குஷி படத்துல கூட ஜோதிகா கையில ஒண்ணு போட்டுட்டு புசு புசுன்னு நீலமா ட்ரெஸ் போட்டு வருவாள்ல. யா கரெக்ட். அதான் உனக்கு அது பிடிக்கும். கரெக்ட். நீ என்ன போட்டுருக்க? கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். என்னடா அதிகமா ஃப்ராக் சொல்லுங்க. நான் சின்ன வயசுல சொன்னது அந்த பாட்டு வந்து இந்த Dress பிடிக்கும் நான் சொல்றேன். கூட தாரு கரெக்ட்டா சொல்றாரு. எனக்கு வந்து நான் சொல்லிருக்கேன். நீங்க இந்த Dress போடணும் சொல்லிட்டே இருப்பேன். என்ன பாட்டுனா குஷி படத்துல வந்து விஜய் கூட ஒரு இந்த மாதிரி ஒரு Dress எல்லாம் போட்டு, அதாவது கிறிஸ்டியன் வெட்டிங் Dressன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. பரவாயில்ல, ரெண்டு பேருக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு நல்லா. சரி சுந்தரத்துல பாப்போம்.
அடுத்து இது வந்து இந்த விஷயம் இது வந்து பிறந்த என்னோட சின்ன வயசு மெமரி தான். பட் லெச்சிட்டி நான் சொல்லியிருக்கேன், சுந்தருக்கும் இதை பற்றி தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி பெரியப்பா ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணாரு. அதில் ஒன்று தான் அருள்மொழி. ஓகேவா? மிச்சம் 2 பேர் என்ன உன்ட சொல்லியிருக்கேன் லட்சமா இல்லைன்னு மட்டும் தயவு செய்து. சின்ன பிள்ளைல இருக்கும் போது எனக்கு இந்த பேர்லாம் வைக்கணும்னு சொல்லி அது என்னென்ன பேர்லாம் சொல்லி சொல்லுங்க. நான் இப்படி போட்டுக்கிறேன், புரியுற ஓகே 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 ஓகே. நம்ம சாப்பிட்டீங்க போடுங்க. நான் தெரிஞ்சது ஒரு பேர் இல்லம்மா, அருள்மொழின்னு ஒரு பேர். இன்னும் 2 பேர் என்னென்னலாம் சொல்லு. ஒரு பேர் எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரே ஒரு பேர் மட்டுமா? உனக்கு 2 பேர் தெரியுமா? இன்னொன்னு வந்து நான் நீ சொல்லும்போது நான் சொல்றேன். ஓகே 2 பேர் சொல்லிட்டீங்க. ஓகே நான் சொல்லவா? சொல்லு. ஜெயலலிதா அம்மானு உங்க ஜெயலலிதா அம்மானா ஜெயலலிதா அம்மா தானே அவங்க அந்த பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து உங்க பாட்டியோட பேர் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்களா? நோ, தவறு. தவறு. ஆனா ஜெயலலிதாங்கிறது உண்மை. அடுத்து வர மாட்டேங்குது. சுந்தர் நீ சொல்லு. அவன் கரெக்டா எழுதிருப்பான். கனிமொழி. இன்னொன்னு வந்து ஜெயலலிதா. கனிமொழி. கனிமொழி அவர் எங்க பெரியப்பா பேரு கனி மொழி, கனிமொழி. அதுல முருகரா கொடுத்தது அருள்மொழி. சீட்டுக்குழிக்கு போடும்போது முருகர் வேல்ல மாட்டிச்சு என் பேரு. எழுதி போட்டிருக்கா அந்த பேர் வைக்கணும்னு. ஆமா சரி, நான் ஒண்ணு கரெக்டா சொல்லிட்டேன். ஒன்னு கரெக்டா சொல்லிட்டேன். பட் ஆனா பாயிண்ட் இல்ல. சுந்தர் வந்து இப்ப லீடிங்ல இருக்கான். 3 பாயிண்ட் 2 பாயிண்ட். ஓகே, அப்படிதான் நான் பண்ணுவேன். அடுத்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஸ்கூல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஒரு 11th 12th படிக்கும் போது ஒரு ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணோட பேரு. ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டு லெச்சுக்கும் தெரியும், சுந்தருக்கும் தெரியும் அந்த பொண்ணோட பேரு. காலேஜ் அதனாலதான் நான் சொல்லல. காலேஜ்னா உனக்கு தெரியும், சுந்தருக்கு தெரியாது. ஸ்கூல்னாலும் உனக்கு தெரியும், சுந்தருக்கும் தெரியும். ஆனா யாருன்னு தெரியும். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் மஞ்சமால் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டோட பேரு ஒரு பேரு. வீட்டுக்குலாம் வந்திருக்கு அந்த பொண்ணு. ஒரே ஒருத்தி பேர் சொன்னா போதும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சொல்லிறேன் வாயில. எழுது. நோ 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 எழுது. அப்ப அவன் டைப் பண்ணி டைப் பண்ணு. எழுது. பரவாயில்ல பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் எழுது. எழுது. அவங்க தானே எனக்கு டைப் பண்ண முடியல. சரி நான் சொல்றேன், சொல்லு. அவன் டைப் பண்ணிட்டான். டைப் பண்ணிட்டாப்ல. அந்த முஸ்லிம் மிட்டாய் கடை வச்சிருக்காங்களா அந்த பொண்ணு. அது வந்து என்னோட எம்கேவிகே ஸ்கூல் ஃப்ரெண்ட். நான் சொன்னது மஞ்சமால். ஸ்கூலே மாத்தி போட்டேன். நான் சொன்னேனா இல்ல ரீகா பண்ணி பாரு. மஞ்சமால் ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவ மஞ்சமால் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நான் 11th 12th படிக்கும்போது. சரி நீ சொல்லு. அவங்கள தான் சொல்லிருக்காங்க. பேர் சொல்லு. வந்து கீர்த்தி இல்ல கார்த்திகா. அவ பேர் மறந்துட்டே. அனுவோட தங்கச்சி தானே அது. அனுவோட தங்கச்சி இல்ல. அனு பேர். அனுவோட தெரியும். தெரியாது. நீ பேர் இதெல்லாம் क्वेश्चन வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन குடுக்குற. நீ என்னடா மாட்டே. ஆனா நீ வந்து அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட், அது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட புடிச்சு கடைசி இதுல 2 பேருக்குமே பாயிண்ட்ஸ். क्वेश्चन பார்க்க கூடாது. 2 பேருமே பாயிண்ட்ஸ் கிடையாது இதுல. 2 பேருமே இந்த இதுல 0. இவ வந்து 3, இவ வந்து 2. கீர்த்திலே அப்போ ஆர்த்தியா? கார்த்திகா. நான் சுபாசால் பேர சொல்றேன். ஆர்த்தினே. அடுத்து ஓகே, நான் வந்து லெச்சிட்டி இந்த விஷயம் சொல்லுங்க ஒண்ணு சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட்ல செண்டம் எடுத்தேன். அது என்ன சப்ஜெக்ட்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது செண்டம் எடுத்தேன். எங்க அப்பா சுந்தர கூட நீ கூட தங்கச்சி முத்தரத்தை குடுறாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல செண்டம் எடுத்தேன் சின்ன பிள்ளையில. லெச்சிட்டின்னு சொல்லியிருக்கேன். உனக்கும் தெரியும், சுந்தருக்கும் தெரியும். உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அது இன்னும் பதியாம இருக்கேன். நார்மலா இப்படி போட்டுக்கறாருல. சரி. ஓகே 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 ஓகே. அது ஒட்டுதான். ஓகே தானே? எழுது. ரீசன்ட்டா கூட சொன்னா நினைக்கிறேன். எப்பவும் சொல்லிட்டேன். நான் கதையா விடுவேன். காது கொடுத்து கேட்க மாட்டான். சொல்லு. சின்ன பிள்ளையில ஒரு சப்ஜெக்ட்ல செண்டம் எடுத்தேன். செண்டம் எடுத்தியா? 10th கூட எடுத்திருக்கேன். ஆனா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் சப்ஜெக்ட். நான் 2 போட்டுருக்கேன்ல. ஒரு ஆன்சர் சொன்னா போதும். 2. சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சதா சொல்லு. ஓகே என்னன்னு சொல்லு. இங்கிலீஷ்லயே மேக்ஸ்லயே சென்டர் எடுத்துர்க்கேன்னு எனக்கு சொல்ற மாதிரி ஞாபகம் வருது. ஓகே ஓகே ஓகே. மேக்ஸ். சரி ரைட். நீ மேக்ஸ் தான் போட்டுருக்க. அப்படியே. எஸ் கரெக்ட். சின்ன பிள்ளைல நான் செண்டம் எடுத்தேன். இங்கிலீஷ்லயே நல்லா எடுத்துவேன். நான் வந்து மேக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா மேக்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியா? எனக்கு ஆவல. சரி 2 பேருமே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
சுந்தர் தான் லீடிங். என்ன பொஸ்னா பாக்க சின்ன எப்பலாம் எடுத்தேன் எனக்கு தெரியாம. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு பிடிச்ச ஹீரோ யார் ஃபர்ஸ்ட் சொல்றவங்க தான். எனக்கு பிடிச்ச ஹீரோ யார்? அனுப்பிட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான் சுந்தர். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான். ஃபுல்லா போட வேணாம் மச்சான், ஷார்ட் ஃபிலிமே போடுங்க. அப்படியே பாட்டு யார் சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் அண்ணே ஓகேவா? எஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து லெச்சு, அதனால அவனுக்கு ஒரு பாயிண்ட். என்ன இப்ப 2 பேரும் லீடிங்ல இருக்கீங்க, உனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தேன். என்ன சரி நல்லா எஸ்கேன்னு சொல்லிட்டாலே இது எஸ்கே அவ்வளவுதான். சரி அடுத்து வந்து இந்த விஷயம் வந்து லெச்சுக்கு தெரியும் சுந்தருக்கு தெரியும். நான் வந்து பழைய விஷயம்லாம் இல்ல, சொன்ன விஷயம் தான் எல்லாமே. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃபேஸ்புக் ஐடி வச்சிருந்தேன். அந்த ஐடியோட பேர் என்ன? சொல்லக்கூடாது, டைப் பண்ணு. சொல்லிட்டாரு எனக்கு தெரியாது. சரி அவனுக்கு தான் அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு தெரியாது. ஹன்சி தான் வச்சிருந்தேன் பேர். ஹன்சி போட்டதான். ஆமா அதான். சோ வந்து சுந்தர் வந்து இல்ல டீஆக்டிவேட் ஆயிருச்சு. தேடுவாங்க ஹன்சி ஹன்சி ஹன்சி. அது 1008 பேர் வரும். ஆமா. அடுத்து சரி அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாது? சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதா? நான் சொல்லிட்டேன். என்னது காண்ட்ரா? தெரியாது. தெரியாது. எனக்கு தெரியும். தெரியாது. எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். எனக்கு சைக்கிள் நான் சின்ன பிள்ளைல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்படிப்பட்ட சைக்கிள் தெரியும்னா அந்த 2 சைடு சக்கர வச்சு ஒரு சைக்கிள் ஓட்டுவியா? இப்போ கூட நான் ஓட்டல. 2 சைடு சக்கர வச்சிருந்தா அது ஓட்டுவே. இப்போதைக்கு ஓட்ட சின்ன பிள்ளை ஓட்ட தெரியாது. சின்ன பிள்ளைல சுந்தர் பின்னாடி உட்கார்ந்து இது பண்ணுங்க, நான் பெடல் அமுக்குவேன். ஓட்ட தெரியும். அதுவுமே ஓட்டுறதுதான ஒரு விஷயம். ஸ்கூட்டி ஓட்டுவா, கார் ஓட்டுவா, சைக்கிள் ஓட்ட தெரியும். ஆமா. சரி இந்த விஷயம் வந்து ஓகே. இதுல வந்து 2 பேருக்கும் பாயிண்ட். ஓகேவா? 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்க பாயிண்ட் என்ன? 4. இந்த லாஸ்ட் 5. அவரு 5 தான். 5 ஓகே. இந்த இதுல வந்து 2 பேருக்கும் ஈக்குவல். ஓகேவா? 6 6. அடுத்த क्वेश्चन என்னன்னா, நான் யூஸ் பண்ற மேக்கப் ஐட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? மேக்கப் ஐட்டம்னா கண்மை, லிப்ஸ்டிக், ஹைலைட்டரு, ஐப்ரோ, கண்மை, அந்த மாதிரி விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னது? இது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே தெரியும். ஏய் உனக்கு பிடிச்சது வந்து எதை சொல்ற? இத மட்டும் சொல்றியா இல்ல திங்ஸ்? பேர் இல்ல திங்ஸ். பொருள். ஒரு பொருள். எந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறதுல? சுந்தர் ஃபர்ஸ்ட் ஆன்ஸ்டான். உனக்கு தெரிஞ்சதை போடுவோம் அவ்வளவுதான். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி போறேன். என்னது? இது வந்து ஜுவல்லரி ஐட்டம். நாங்க அதான் கேக்குறோம். மேக்கப் ஐட்டம்னு நீங்க உடனே போடா லிப்ஸ்டிக். அது சொல்லிட்டேனே. அதனால இப்ப கேட்டேன். சரி விடு. என்ன சொன்னேன்? உனக்கு என்ன பிடிக்கும் அடுத்து? அத டைப் பண்ணு. அவன் டைப் பண்ணி முடிச்சு பரலோகம் பேசி மெசேஜ். என்னம்மா? உனக்கு தெரிஞ்சது காட்டு காட்டு. நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே. என்னது? ஐ கிரீம். அந்த இது கண்மையா? உள்ள போடுவல என்ன என்ன சொல்லுவீங்க? நீ என்ன போட்டிருக்க? ஐலைனர். நான் ஐலைனர் போடல. நீ உள்ள போடல இப்படி மேல. 2 பேரும் தப்பு. எனக்கு வந்து லிப்ஸ்டிக் தான் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட டப்பாவா லிப்ஸ்டிக் இருக்கு. நீ இதெல்லாம் அழகா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கண்மை போட்டதான் அழகா தெரியும் அப்போ நீ தான் சொல்லுவ. சப்ஸ்கிரைபர்ஸ் கீழ கமெண்ட் பண்ணுங்க. லிப்ஸ்டிக் பிடிக்கும் தான். ஆனா ரொம்ப பிடிச்சது இதான் ரொம்ப பிடிச்சதுன்னு என்ன சொல்லியிருக்கேன். இல்ல தப்பு. எனக்கு வந்து என்னதுன்னா லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். சரி உன்னை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உனக்கு தெரியல. அதான் காது கொடுத்து காதை பொண்டாட்டி எதுவும் சொன்னானா காது கொடுத்து கேட்கணும். யாரா இருந்தாலும் காதை கொடுத்து கேட்கணும். சரியா? ஓகேவா? சரி நான் பிறந்த டைம் சொல்லுங்க. நான் பிறந்த டைம் 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 நான் பிறந்த டைம். சுந்தர் நான் சொல்லியிருக்கணும். நீங்க பிறந்த டைம் எனக்கு தெரியும். டைம் அதுவும் காலையிலயா மத்தியானமா நைட்டானு சொல்லணும். டைம் மட்டும் தான். அத காலையில அது என்ன வச்சா உங்களுக்கு தெரியும்? காலையிலயா சரிங்களா நைட்டா? காலையிலயா நைட்டானே தெரியும். டைம்னா சரி. அது நான் வாயில சொல்லி சாயங்காலம் 6:30க்கு 6 மணிக்கு போறேன். அதுவும் மகன் பிறந்த டைம். நான் பிறந்தது என்ன? நீ பிறந்தது காலையில அவன் 3 மணிக்கு. தப்பு. காலையில நடராத்திரி 3 மணிக்கு வரைக்கும். எத்தனை மணிக்கு நான் பிறந்தேன்? 11:55.
காலையில 11 மணிக்கா 11:55க்கு நான் பாருங்க 12:55க்கு இவன் பிறந்தான். ஒரே நாள்ல வேற டைம். ஏப்ரல் மாசத்துல தான் நான் பிறந்தேன். இப்ப யாரு 6 நீ 7 ஆகஸ்ட் 11 நான் 5 அவர் 6 அவர் 6ஆ? இப்ப எத்தனை क्वेश्चन மொத்தம் கேட்டிருக்கேன் பாருங்க. மொத்தமா ஒரு 9 क्वेश्चन கேட்டிருப்பேனா? அடுத்து கேளு, நீ கேக்குறதுல என்ன இருக்கு உனக்கு? 10 क्वेश्चन. 10 क्वेश्चनக்கு நீ எத்தனை பாயிண்ட்? நீ எத்தனை பாயிண்ட்? 7. வெக்கமால இல்லையே, நீ பிறந்தத நீ கேட்டது வந்து எனக்கு தெரியாது. நீ பிறந்த நாள் கேட்ட கூட தெரியும். நீ காது கொடுத்து பிறந்த கேட்டிருக்கணும். ஆமா, காது கொடுத்து கேட்கணும். பிறந்த டைம்ங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இவனுக்கு கேட்டா கூட சாயங்காலம் 6:30 6:15 இந்த டைத்துல வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் இப்படி வெள்ளிக்கிழமை பிறந்தேன், சித்திரை முடிய போற முன்னாடி பிறந்தான் தெரியும். அப்ப நான் இருந்தேன், நீ பிறக்குமா நான் இருந்தேன். அடுத்து வந்து ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் சொல்லு. உங்க யாருக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறேன். என்னன்னா, நான் வந்து 10th படிக்கும்போது நீ பழைய கொஸ்டின் கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரி சொல்லு. நான் 10th படிக்கும்போது எந்த செக்ஷன்ல இருந்தேன்? ஏ செக்ஷன்ல தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம எங்க ஸ்கூல்ல வந்து ABC கிடையாது. A1 A2 A3 A4 சொல்லிட்டேன். ஓகே, அந்த அளவுக்கு நான் நல்லா பண்ண நினைச்சேன். நீ சொல்லு. A4ல இருந்த. கரெக்ட். A4. அருள்மொழிங்கிறது ஆங்கிறது ஏ முதல்ல போட அப்படி கிடையாது. A4 செக்ஷன்ல ரவுடி செக்ஷன்ல தான் நான் A4ல தான் இருந்தேன். எனக்கு எதிர்காப்புல தான் அவ கிளாஸ். என் கிளாஸ் அவன் கிளாஸ். சுந்தர் தங்கச்சி இங்க வா அப்படிம்பாங்க. ஏதாவது சேட்டை பண்ணா காளி சாரா அவர் யாரு? அந்த பயாலஜியா பாட்னி சார் தெரியல. சுந்தர் தங்கச்சி இங்க வா, உங்க அண்ணன் வீட்டுல படிக்கானா? படிக்கிறான் சார், முக்கிய படிக்கிறான் சார். அவ்வளவுதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதுல யாரு தோத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் நினைச்ச மாதிரியே லெச்சு தோத்துட்டான். நான் நினைச்ச மாதிரி நீ பழைய கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன், புது கொஸ்டின் எதுவுமே கேட்கல. இது பிறந்ததெல்லாம் கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? பிறந்த நாள் கேட்டா தெரியும். புது கொஸ்டின் கேட்டா இல்ல, இந்த வீடியோ வந்து முத இல்ல அப்படி இல்ல, இந்த வீடியோ வந்து முத நம்ம பண்றோம். சோ இது மாதிரி உங்களுக்கு வேற மாடல்ல வீடியோ வேணும் அப்படின்னா அடுத்தடுத்து நாங்க எல்லாரும் 4 பேர் சேர்ந்து. சரி ஓகே. தோத்தவங்க வந்து இல்ல தோத்தவங்க வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு ஏதாவது வாங்கி தரோம். சரி வாங்கி தரேன். என்ன வாங்கி தரேன்? உங்களுக்கு எப்போ என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். அதுதான் அவ பிளான். இங்க தான் கேப்ப, வேற ஒண்ணு கேட்க மாட்டேன். ப்ரௌனி வேணும் இன்னைக்கு. சரி ப்ரௌனி வேணாம், இது வாங்கி தரேன். ஷவர்மா வாங்குவோம் எனக்கு. ஓகே, ஷவர்மா சாப்பிடலாம். ஓகே, அடுத்து வந்து லெச்சோ சுந்தரோட வீடியோல வந்து இன்னொன்னு வந்து என்ன கேட்கலாம்? அதுல ப்ரௌனி கேட்போம் சுந்தர்ட்ட. ப்ரௌனியே கேட்கறீங்க. ப்ரௌனி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொடுங்க, அனுப்பிச்சு விடுங்க. கேட்டு உயிரை. ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன மாதிரியான சேலஞ்ச்? நிறைய பேர் ஈட்டிங் சேலஞ்ச் எல்லாம் போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஈட்டிங் சேலஞ்சு, குக்கிங் சேலஞ்சுலாம் 2 பேர் சேனல்லையும் நாங்கள் மாறி போறோம். கண்டிப்பா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.